மாற்றிருக்காங்கன்னு பார்க்குறேன். அது வந்து சப்ஜுடைஸ் மேட்டர், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் அபவுட் இட். அப்புறம் வேறு எது இருக்கா? அது மட்டும் தான் கேள்வி. அதான் சொல்லிட்டேன், சப்ஜுடைஸ் மேட்டர்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். கோர்ட்டு டிசைட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம். தெரியலைங்க, எனக்கு தெரியல. சட்டமன்ற தேர்தல் 2026 நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ நடக்கும்போது சொல்கிறேன். சார், பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் தமிழக அரசோட அலுவலகங்களை புகுந்து சோதனை நடத்துனீங்கன்னு தரமறியான கேள்வி எழுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை. யார் கேட்டிருக்காங்க? நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். யார் கேட்டாங்க? அமலாக்கத்துறையை வந்து யார் கேட்டிருக்கா? உச்சநீதிமன்றம். எதுக்காக வந்து அரசு அலுவலகத்துக்கு போய் கேட்டீங்கன்னு கேட்டிருக்காங்களா? நான் வந்து சரியாக படிக்கலை, இருந்தால் கூட அது எதுக்காக போய் கேட்டாங்கன்றது அமலாக்கத்துறைக்கு வந்து இருக்கிற பவர்ஸில் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. பவர்ஸ் இருக்கா இல்லையான்றது எனக்கு படித்து பார்க்கல. அந்த சரத்து எனக்கு தெரியாதனால அது எனக்கு தெரியாது. உள்ளாட்சித்துறைக்கு முரணாக செயல்படும் மாதிரி உங்களுக்கு கருத்து இருக்குது, அதுக்கான உரிய விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த கோர்ட் டைரக்ஷன் ஒன்றும் படிக்கலை. நானே வந்து இங்கே வந்து ஒரு கல்லூரி விழாக்காக வந்தேன். வித்தின் த பெர்மிசிபிள் லா இருக்கா இல்லையான்றது எனக்கு சரத்து தெரியாதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்கு, சட்டம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அதை பற்றி நான் பதில் சொல்ல விரும்பல. திரைப்படங்கள் எப்படி போயிட்டுருக்கு? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும். நாளைக்கு இல்லை, 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. அதுதான் என்னோட தொழில். விஜயகாந்தோட நடிக்கிறதுக்கு உங்கள் பையனோட நடிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நடிக்கிறாரு? ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட சேர்ந்து நடிப்பது என்பது. விஜயகாந்த் சாரோட நடித்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தடை செய்யணும் வந்து வேலுமுருகன் சொல்லியிருக்காரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் பார்க்குறது இல்லைங்க. அது தடை செய்யணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியாது. எதுக்காக சொன்னார் நான் வேல்முருகன் கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சார், விஜயை வந்து அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்கி கூட்டணிக்குள்ளார இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அதிமுக பிஜேபி பண்ணிட்டு போய் அதை செய்ய வச்சிருக்க மோடி அரசு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தெரியல. அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இருமல் எனக்கு தெரியாது அந்த மாதிரி. அது அவ்வளோ டீப்பாக நீங்களே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்ன கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. இருமல் மருந்து விவரத்தில் வந்து அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் ஏற்கனவே வந்து அது சீல் வச்சுருக்காங்க இல்லையா, நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அதனால தான் இறந்தாங்கன்றது நிச்சயமாக வந்து உறுதியாக சொல்லப்படுகின்ற நிலையில் கண்டிப்பாக அந்த இருமல் மருந்து தயாரித்த நிறுவனத்தை ஏற்கனவே பேன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. நடவடிக்கை சீல் பண்ணியிருக்காங்களா முதல்ல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர் சீல் தி பிளேஸ். தமிழக அரசு எத்தனை சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்குன்னு ஏற்கனவே நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்கல்ல, எத்தனை சதவீதம்னு. நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் வந்து சொன்னோன்னா கரெக்டாக சொல்லணும். அதில் எத்தனை சதவீதம்ன்றது இப்போ எங்கள் மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்கள் வந்து என் பத்திரிக்கையாளர் திட்டிட்டு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத சதவீதமாக உங்களுக்கு தெரிஞ்சு தானே கேட்குறீங்க. நீங்களாக கற்பனைகளை கேட்பீங்க, எல்லாம் கேட்பீங்க, பதில் சொல்லணும், நான் ஏதாச்சும் சொல்லணும், அது செய்தியாக்கணும், அப்படியே வரக்கூடாது. நீங்கள் சொல்லி ஏற்கனவே சொல்லுங்கள். மாநில தலைவர் வந்து சுற்றுப்பயணம் நிகழ்ச்சி இருக்காங்க, கலந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற ஆட்சியை பற்றி. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் வந்து அவங்க வந்து விகிதாச்சாரத்தை அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கும்போது மாநில தலைவர் சொல்லிட்டு இருக்கும் அந்த கருத்தை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நல்லதில்லை. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த கருத்தெல்லாம் விழாவரியாக சிறப்பாக எடுத்து சொல்லுவேன். இப்போ அடுத்த வருடத்துல வந்து உதயநிதி சினிமா நடிப்பாருங்க. தெரியல, எனக்கு தெரியாதுங்க. சினிமா நடிப்பாலும் நடிக்க மாட்டேன். நான் ஜாதகம் ஒன்று, நான் விஞ்ஞானியாக இல்லாட்டி ஜாதகம் சொல்லுவேன். தேர்தல் 6 மாத காலம் இருந்தாங்க. ஆமாங்க. பொதுமக்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறத இப்போலேருந்து அதை நாங்கள் அதை பார்க்கணுன்ட்டு அனைத்து கட்சியுமே பல்வேறு இடங்களில் போய் பேசிட்டு இருக்காங்க. உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்குது இப்போதைக்கு? தேர்தல் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் வந்து தேர்தலில் என்ன நடக்கும்ன்றது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. 2026 தேர்தல் போது அந்த தேர்தலில் என்ன நடக்கும், எதற்காக வாக்களிக்க வேண்டும், எப்படி வாக்க வேண்டும், யாருக்காக வாக்களிக்க வேண்டும்னா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்சிகள் எப்படி இருக்க வேண்டும், காட்சிகள் மாற வேண்டும், ஆட்சிகள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து அவங்க வந்து விழாவரியாக டீ கடையிலையும் சரி, சந்திக்கின்ற இடங்களும் சரி, நிச்சயமாக விழாவரியாக அதை பற்றி பேச தான் செய்வாங்க. அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது தேர்தல் வரும்போது என்ன நடக்கும்னு அன்றைக்கி தான் தெரியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் இப்போ தாவேக்கா வந்து கூட்டணியில் வந்து தாவேக்கா கூட்டணியில் வந்து யார் கூட்டணியில்? பிஜேபி கூட்டணி. தெரியலையே. நான் வந்து மாநில தலைவர் கிடையாது. நான் வந்து டெல்லி அதிகாரத்தில் இல்லையே. முன்னாள் பாஜகத்தில் அண்ணாமலை வந்து திருமாவளவன் வந்து அரசியலை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காரணம் எனக்கு தெரியாது. அதான் சொன்னேன், நான் வெளிநாட்டில் வந்த பிறகு இவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல காத்திருக்கேன். இருந்தாலும் வெளியே போகணுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியாது. ஒன்று வந்து அந்த விபத்தாக இருக்கலாம், அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சுட்டி காட்டியிருக்கலாம். அதுவாக இருந்தால் எதற்காக சொன்னார் என்று கேட்டு உங்களிடம் நாளை மீண்டும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நடந்த நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் வந்து திருமாவளவன் வந்து அவங்க கட்சி நிறைய தாக்குறாரு, அவரை கண்டிக்கிறதுனால. ஒரு தலைவரே வந்து ஒரு வழிகாட்டு முறையில் வந்து இப்படி எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ளே அவர் அப்படி செய்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தன் மாணவனை கண்டித்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எதற்காக அடித்தார் என்று காரணம் தெரிந்திருந்தால் அதுக்கு சிறப்பான பதிலை என்னால் சொல்லியிருக்க முடியும்.
தமிழகத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து உலக அளவில் வந்து சைபர் கிரைம் நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா. அந்த சைபர் கிரைம்ன்றது இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே எந்திரிச்சோடனே பல் தைக்க போகிறாங்களோ இல்லையோ ஃபோன் எடுத்துக்கிறாங்க கையில் எல்லோரும். அதனால் so many people are going and watching சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க எதில் பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது சார். சைபர் கிரைம்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். பீப்புள் வந்து ஏமாற தயாராக இருக்கும்போது ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து அதிகரித்து இருக்காங்க சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும். வேறு எது இருக்கா ஒன்றும் என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம், அதாவது ஒரு விமானத்தில் மத்தியானம் வந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நான் சந்தோஷப்படுவேன். வேகமாக போகிறவங்கள போய் கேட்கவே மாட்டேன்றீங்க. வணக்கம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.